ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சின்டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பற்றினா நம்ம வந்து விண்டோஸ், அதாவது நம்ம சேனல் வந்து விண்டோஸ் பற்றி வந்து அடிக்கடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு விண்டோஸ் பற்றின ஒரு வீடியோ தான். அதாவது விண்டோஸ் 10 வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ சில பேர் வந்து மேக் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் லினக்ஸ் உபுண்டு வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. விண்டோஸ் 10ல வந்து நம்ம வந்து விண்டோஸ் 10 OS வந்து ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது வைரஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, ஏதாவது வந்து நிறைய ஸ்டோரேஜ் எதாவது இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப நாள் வந்து OS போட்டிருக்கு வந்து சில வந்து நம்ம OS வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். வேற OS நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் விண்டோஸ் 10க்கே வருவாங்க. சில பேர் வந்து விண்டோஸ் 10க்கு அப்படி வரும்போது வந்து ப்ராடக்ட் கீ வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வேற கீ வந்து இவங்க தேடி போவாங்க. வந்து கீ மறந்துருச்சுன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அதாவது பழைய வந்து அவங்க ரீட்டைல் ஸ்டோரை வாங்கினாங்க, அவங்க தேடிட்டு இருப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கேட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து விண்டோஸ் 10, அதாவது தொலைஞ்சு போன, அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு டெலிட் ஆனது கூட வச்சுக்கலாம். விண்டோஸ் 10 வந்து ஒன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம்னா வந்து கீ எல்லாம் வந்து நமக்கு இருக்காது. நம்ம ஒன்ஸ் வந்து புதுசாக தான் நியூ ஆக்டிவேஷன் தான் பண்ணணும். நியூ ஆக்டிவேஷன் பண்ண மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டான விண்டோஸ் 10 ப்ராடக்ட் கீ வந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஒரு 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தட்ல வந்து நீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த 2 மெத்தட் வந்து ஏதோ ஒரு மெத்தட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து வீடியோ வந்து கடைசி வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து நான் சொல்ற வீடியோஸ், அதாவது நான் சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போய் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தலாம் வாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து விண்டோஸ் 10 தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ வந்து விண்டோஸ் 10ல வந்து OS நம்ம சேஞ்ச் பண்ணும் வந்து ப்ராடக்ட் கீ வந்து இப்போ வந்து மிஸ் ஆகும். அதாவது விண்டோஸ் ஒன்ஸ் புதுசாக வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது வந்து ப்ராடக்ட் கீ நமக்கு வந்து கேட்கும். பட் சில பேருக்கு ஞாபகம் இருக்கு, நோட்ஸ்லாம் எழுதி வச்சிருப்பாங்க வந்து. ஸோ அது மூலம் வந்து என்ட்ரி பண்ணிக்குவாங்க. சில வந்து டிஜிட்டல் கீ இருக்கும், அவங்க ரீட்டைல் கீ வச்சிருப்பாங்க, OEM கீழே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க, என்ட்ரி பண்ணி வந்து ஆக்டிவேட் பண்ணிருப்பாங்க. பட் சில பேரால வந்து இருக்காது, அவங்களுக்கு வந்து கீ என்ன பண்ணணும் தெரியாது, ஆக்டிவேஷன்லேயே இருக்கும், விண்டோஸ் இஸ் நாட் ஆக்டிவேட்டட், விண்டோஸ் அப்படி சொல்லி நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்ப்போம். விண்டோஸ் 10ல வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் யாருமே வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணே கிடையாது. மைக்ரோசாஃப்ட் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். நம்ம அந்த மெத்தட் இல்லாமனா வேற மெத்தட் நம்ம தேடி போறோம். நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க கீ ஆக்டிவேட் பண்ணும்போது வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்ல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க. அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு வந்து நீங்க கீ ப்ராடக்ட் கீ வந்து ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து OS வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது வந்து அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்ல தான் உங்களோட ஸ்டோர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ராடக்ட் கீ வந்து ரெக்கவர் பண்ணி வந்து டிஜிட்டலைஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருந்து வந்து ஆக்டிவேட் பண்ண சில பேர் ஆக்டிவேட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மெத்தட்ல பிரச்சனை இல்லை. பண்ணாதவங்க வந்து இனிமேல் புதுசா இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் யாராவது பண்றீங்கன்னா முதல்ல ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு வந்து ப்ராடக்ட் கீ வந்து ஒன்ஸ் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணும்போது வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆன் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணி வந்து அவங்களோட வெப்சைட்ல இருந்து ஆஃபீஸ்ல வந்து சேவ் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க OS வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்ல வந்து டைரக்டா வந்து உங்களோட சிஸ்டத்துக்கு வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தட்ல நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிடையாது, எனக்கு வந்து இல்ல, நான் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இந்த மெத்தட் வந்து அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓபன் பண்ணிக்க. அதாவது விண்டோஸ் +R பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து ரன் கமெண்ட் ஓபன் பண்ணும். அதுல வந்து C அப்படின்னு சொல்லி பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்க்கு போயிடும். கமெண்ட் ப்ராம்ப்ட்க்கு உள்ள போனோம்னா வந்து நான் சொல்ற டெக்ஸ்ட்டை வந்து நீங்க வந்து டைப் பண்ணுங்க. அதாவது நான் வந்து நோட் பேட்ல வந்து நான் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவேன். நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து ஷோ பண்றேன். அந்த கீயை வந்து நீங்க பார்த்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு வந்து நீங்க வந்து அந்த கீயை வந்து பார்த்து வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து பிரஸ், அதாவது என்டர் வந்து பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ப்ராடக்ட் கீ வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். அதாவது லாஸ்ட்டா வந்து நீங்க என்ன ப்ராடக்ட் கீ சிஸ்டத்தோட ப்ராடக்ட் கீ வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாவது காப்பி பண்ணி வச்சுக்கலாம், நோட்ஸ்ல வந்து எழுதி வச்சுக்கலாம், மெயில எங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு சேஃபா இருக்கிற இடத்துல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சோ வந்து இந்த மெத்தட் மூலமா வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் 10 ப்ராடக்ட் கீ வந்து ஈஸியா வந்து ரெக்கவர் ஆயிரும். அதாவது லாஸ்டான விண்டோஸ் 10 கீ வந்து ரெக்கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து விண்டோஸ் 10 அதாவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா வந்து ஈஸியா வந்து அதுலயே நமக்கு ரெக்கவர் ஆயிரும். ரெண்டாவது மெத்தட்ல வந்து இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி வந்து நீங்க அந்த டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டு வந்து என்டர் பண்ணீங்க மூலமா வந்து நம்மளோட ப்ராடக்ட் கீ வந்து கீழே வந்து ஷோ ஆகும். அந்த ப்ராடக்ட் கீ வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க, அதை காப்பி பண்ணி வச்சுக்கங்க. அதை காப்பி பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வந்து நீங்க OS வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது வந்து அந்த கீ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டைப் பண்ணி அதாவது என்டர் பண்ணி வந்து உங்களோட விண்டோஸ் 10 கீ வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி இந்த விண்டோஸ் 10 லாஸ்டான ப்ராடக்ட் கீ வந்து எப்படி ரெக்கவர் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றோம்னு சொல்லி நான் டீடைல்ஸ் வந்து சொல்லிருப்பேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த 2 மெத்தடும் உங்களுக்கு ஒர்க் ஆகலனா மட்டும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வேற ஏதாவது மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ போடுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் இந்த 2 மெத்தட்ல வந்து நமக்கு ஈஸியா வந்து கிடைச்சிரும். 2 மெத்தட்லயும் கிடைக்காதவங்க எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகல, நான் என்ன பண்றேன்னு சொல்லி வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த நான் சொல்ற மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த 2 சொல்யூஷன்லயே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். சோ ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. யாராவது விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிருக்காங்களா, ரொம்ப யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த வீடியோ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் போடுற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ வந்து நீங்க வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.